ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சிலர்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க எபிசோடை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அந்த பக்கமே போகிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, எபிசோட் பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது கூட நமக்கேற்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்களை சேர்த்து கொஞ்சம் டப் பண்ணால் அழகாக இருக்கும். பட் அப்படியே அதில் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே டப் பண்ணி போட்டால் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணலை. அதனால தான் அந்த பக்கமே நான் போகாமல் இருக்கேன். பட் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது எபிசோடு தான். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட். பிடிஎஸோட ரியாக்ட் எபிசோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம பாய்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸ்டியோட ட்ராமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நடித்து காட்டினாங்க. ஸோ அந்த எபிசோடு தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஐ திங்க் எபிசோடு போடுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, டுடே நம்மளோட தீம் என்ன? டுடே தீம் ஓஎஸ்டி ட்ராமா. இதில் 4 சீன்ஸ் இருக்குது. இதை பிடிஎஸ் செஞ்சு காட்டணும். ஓகே, பட் இப்போ பிடிஎஸ் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெனால்ட்டி எழுதிட்டு இருக்காங்க. அதாங்க, யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ, யார்கிட்டலாம் மிஸ்டேக் நடக்குதோ அவங்களுக்குலாம் பெனால்ட்டி கிடைக்கும். அதை நம்ம பாய்ஸே வேற எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஹே காய்ஸ், ரிலாக்ஸ், பொறுமை பொறுமை பொறுமை. ஓகே, இப்போ இங்கே வி அண்ட் ஹோபி ஒரு பேர், நம்ம ஜேகே சோலோ, ஜின் அண்ட் ஜிமின் ஒரு பேர், சுகா அண்ட் ஆரம் ஒரு பேர். ஓகே, எல்லாரும் அவங்களோட சீனை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ரிஹர்சல் பண்ணிக்கோங்க, சூப்பராக நடிக்கணும். வி அண்ட் ஹோபி இந்த சீன், அப்புறம் ஜேகே பண்ணுவார் அந்த அழகாச்சி சீனை. நெக்ஸ்ட் ஜிமின் அண்ட் ஜின் தோ இந்த சீன். நெக்ஸ்ட் சுகா அண்ட் ஆரம் தோ இந்த கிஸ்ஸிங். இல்லை இது கிஸ்ஸிங் கிடையாது, அது மாறி தெரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டர் வரைக்கும் ஸ்டிக் சாப்பிடணும். அதுதாங்க அப்படி தெரியுது. ஓகே, இதுதான் நம்மளோட பாய்ஸோட டீம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, இந்த சீனை சுகா எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். கமான் பிடிஎஸ், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆக்டிங் ஸ்கில்லை காட்டுங்க. பிடிஎஸ் கோ. வி அண்ட் ஹோபி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹோபி சிரிச்சுட்டாரு, போச்சு. இதில் பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா இவங்களுக்கு? அவங்களுடைய பட்டில் ஒரு பலூனை வச்சு ஒரு கிக் விடுவாங்க. ஓகே, இன்னொரு முறை ஒரே முறை. ஓகே, நான் சரியாக செஞ்சேன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இத்தனை க்ளோஸா? கிம்தயான்ஷி, நீ எப்போத்துலேருந்து இவ்வளோ அழகாக ஆரம்பிச்ச? லாஸ்ட் இயரில் இருந்தா? தள்ளி விட்டுட்டாரு. ஏன் எந்திரிச்சிட்ட? இது ஜஸ்ட் ஃபன் தான். ஏன் எந்திரிச்சிட்ட? இது ஜஸ்ட் ஃபன் தான். குட், முடிச்சிட்டாங்க. பட் ஹோபியோட பெனால்ட்டி. மை காட், செம்ம உத. ஆர் யூ ஓகே ஹோபி? ஐ திங்க் இல்லை, ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்மளோட அழகாச்சி ஜேகேவை. இவரோட பெனால்ட்டி என்ன அப்படின்றதையும் பார்த்துலாம். அதுவும் அழகுதாங்க, அதாவது வெங்காயம் கட் பண்ணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? செகண்ட் சீன், ஜங்கு கூடது. போக வேண்டிய நாள் சீக்கிரமாக வந்துருச்சு. வெல், ஓகே, இப்போ நம்ம ஜேகே 60 செகண்ட் அழுகணும். இப்படி. ஓகே, குட் குட், வாவ். ஹே காய்ஸ், இதை நான் சொல்ல, பாய்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. குட், இந்த அழகாச்சி சீனுக்கு என்கரேஜ் வேற. ஓகே, நல்லபடியாக நம்மளோட ஜேகே அழுது முடிச்சிட்டாரு. வெல் டன் ஜேகே. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம ஜின் அண்ட் ஜிமினா. நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். என்னோட ஃபேவரட் சீன் இதுதான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். ஓகே, லெட்ஸ் கோ. இங்கே ஜின் அழுகிற அந்த கேர்ள், ஜிமினா இந்த கோவக்கார மனுஷன். ஜிமின் அண்ட் ஜின் ஆக்ஷன். ஜிமினா, அவன் சிரிச்சிட்டான், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். ஓகே, ஆக்ஷன். அழுகிறத நிறுத்து. இப்படியே அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னா நான் உன் கூட தான் இருக்கணும். அழுகிறத நிறுத்து. என்னாச்சு? என்னால் இது முடியாது. என் குரலுக்கு ஆக்டிங் செட் ஆகாது. இந்த டீம் நிறைய தப்பு பண்ணுறாங்க, இவங்களுக்கு பெனால்ட்டி கிடைக்கணும். என் குரலே நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஓகே, லெட்ஸ் கோ. திரும்பவும் பண்ணுங்க மூச்சி, உங்களால் முடியும். உன்னோட வாய்ஸோட பேஸை கொஞ்சம் கீழே வச்சுக்கோ. ஓகே, இந்த அளவுக்கு. ஓகே, ஆக்ஷன். நோ என்னால் முடியாது. ஜிமினா, ஜின், எனக்கு இந்த ஆக்டிங் பண்ணி ஆகணும். ஒரு தப்பு நடந்துச்சுப்பா. ஆக்சுவலாக அந்த அழுகிற கேர்ளை ஜிமினா போட்டுட்டு ஜின்னை இந்த கோவக்கார மனுஷனாக போட்டிருக்கலாம். இந்த டீமுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது, நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். நீ ஜின்னோட சவுண்ட்லேயே ஃபோக்கஸ் வை. ஓகே, ஆக்ஷன். அழுகிறத நிறுத்து. நீ அழுதுகிட்டே இருந்தா நான் உன் கூட தான் இருப்பேன். ஓகே, சாப்பிடலாம். சரி, கொஞ்சம் சாப்பிடலாம். காரை நிறுத்து, கொஞ்சம் சாப்பிடு. சரியா, கொஞ்சம் சாப்பிடலாம்.
காரை நிறுத்து. நீ இப்ப சாப்பிட போறியா இல்லை என்ன கிஸ் பண்ண போறியா? காரை நிறுத்து. நீ சாப்பிட போறியா இல்லை என் கூட சேர்ந்து சாக போறியா? சரியா முடிச்சிட்டாரு. ஆனா இப்போ ஜின்னோட வாயில 15 கேண்டீஸை வைக்கணும். ஓகே, அதையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, பட் இதை நீ சாப்பிடு சாப்பிடு. நான் இதை திரும்ப செய்ய விரும்பல. இதை சாப்பிடு சாப்பிடு. இன்னும் 3 தான் இருக்கு. ஓகே, பட் ஜிமினா, பட் 15 கேண்டீஸ் எப்படி ஜினோட வாயில அடங்குச்சுன்னு தெரியல. ஓகே, இவங்க முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் சுகா அண்ட் ஆரம். பட் இங்க சுகா சொற்பொழிவை ஆத்துன்னு ஆத்துறாரு. ஐ மீன் எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. நீ பேஸ்ல ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆக்டிங் பண்ணும்போது நீ இன்னொரு ஆளாவே மாறிடணும். இங்க சுகா சீரியஸா பேசிட்டு இருக்காரு. பட் அங்க ஜிமினாக்கு ஒரு டவுட். 3 சென்டிமீட்டர்னா எவ்வளவு இருக்கும்? தோ இவ்வளோண்டு தானே. ஓ, இப்படிதான் இருக்க போகுது இந்த சீன். ஓகே, ஆரம் சுகாவோட ஷோல்டர்ல படுத்துப்பாரு. ரொம்ப கியூட்டான பொண்ணு மாதிரி. ஓ மிஸ்டர் கிம் நாம் ஜூன், கியூட்டான பொண்ணு மாதிரி படுங்க. இப்படி கொரட்டை விடுற பொண்ணு மாதிரி இல்ல. ஓகே, இப்போ இந்த ஸ்டிக்கர் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் சாப்பிடணும். இத்தனோண்டு தான் சாப்பிடணும். நல்ல வேலை, இது ஆரம் சுகாவோட சீனா இருந்தது. நினைச்சு பாருங்க, இது ஆரம் ஜின்னோட சீனா இருந்தா, ஜேகே அண்ட் வியோட சீனா இருந்தா, ஐ ஸ்வேர் பயங்கரமான சிப்பிங் வீடியோவா அது மாறி இருக்கும். பயங்கரமான எடிட்டிங்கா அது இருந்திருக்கும். பட் நல்ல வேலையா இந்த சீன் நம்ம சேவேஜ் கிங் சுகாவோடது. ஓகே, இப்போ 3 சென்டிமீட்டர் சாப்பிட்டாச்சா? ஆனால் ஹோபி சொல்கிறாரு, நான் இதை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. பெனால்ட்டி. என்ன? நான் ஒரு லைனை மறந்துட்டேன். நான் பாத்ரூம் போகணும். அப்போ போக வேண்டியது தானே? ஓ, நான் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்ததால் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஆக்ஷன். ஓ, திருப்பியும் இந்த 3 சென்டிமீட்டர். நான் பாத்ரூம் போகணும். பாத்ரூம் அங்கே இருக்கு. ஓகே, இப்போ இவங்க சிப்பிங் ஆடிக்கிட்டே கீழே இருக்கிற டிஷ்யூ பேப்பர். ஓ, இவ்வளோ ஒயிட்டாக வச்சிங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் எப்படி தெரியும்? ஓகே, டிஷ்யூ பேப்பரை எடுக்கணும். பெனால்ட்டி. ஓ, திரும்பவும் பண்ணணும். ஓ, ரொம்ப கஷ்டம் தான்ப்பா இது. ஓகே, ஆக்ஷன். ஓகே, இப்போ திரும்பவும் அந்த 3 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் பாத்ரூம், அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூவை எடுக்கணும். ஓ, திருப்பி கால் மடிச்சு. ஆரம், நான் இதை வேணும்ன்ட்டு ஒன்றும் பண்ணல. டிஷ்யூ ரொம்ப தூரமாக இருக்கு. 1 2 3. ஓ, திருப்பியும். நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்மளோட நம்ஜுன் கொஞ்சம் ஹைட்டாக இருக்காரா, இல்லை சுகா விட ரொம்ப ஹைட்டாக இருக்காரா, அதனால இங்கே குதிக்கிறதுல பிரச்சனை வந்துடுது. ஓகே, எனிவே இவங்க தோற்று போயிட்டாங்க. கண்ணை நல்லா தொடச்சிக்கோங்க அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு. பெனால்ட்டி என்ன அப்படின்னா, ரொமான்டிக்கான ஒரு லைனாக இவங்க இப்போ பேசி காட்ட போகிறாங்க. அது யார் அப்படின்றத ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு முடிவு பண்ணும். ஓகே, சுகா ரொம்ப ஹாப்பி. நம்மளோட நம்ஜுனோட மைண்ட் வைஸ் என்னவா இருக்கும்? இதை எப்போதான்டா முடிப்பீங்க? தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, ஆக்ஷன். என்னோட ஐடல் டைப் கேர்ள், கன்வென்ட் ஹை டாப்ஸ் போட்டுகிட்டே இருக்க கேர்ள், ரெட் கன்வென்ட் ஹை டாப்ஸ். உன்னால தான் என் மைண்ட் தொலைச்சி போச்சு. ஐ லாஸ் மை மைண்ட். அவரும் போட்டிருக்காரு ரெட் பிடி. ஓ மை காட், இங்க பிடியும் கன்வென்ட் ஹை டாப்ஸ் போட்டுட்டு இருக்காரு. கன்வென்ட் ஹை டாப்ஸ்னா இதுதான். ஓ, இது பிடி போட்டுட்டு இருக்காரு. ஆரமோட கேர்ள் பிடி. ஓ நோ. ஓகே, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்களா இந்த ஐடல்ஸோட ஐடல் கேர்ளை பத்தி? ஆரமோட ஐடல் கேர்ள் இப்படி தான் இருக்கணும். பட் அங்கே மிஸ்டேக்காக நம்ம பிடி வந்துட்டாரு. ஓகே, எனிவேஸ் இந்த எபிசோட நான் ஒழுங்காக உங்களுக்காக பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.